நம் உணவு வெறும் உணவாக இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டா, எல்லா உணவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மருத்துவ பயன் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவாக தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு காலை பானம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கலாம். வெறுமன உற்சாகம் இருக்கணும், டயர்டு போகணும், கண்டிப்பா டயர்டா இருக்கக்கூடாது, உற்சாகமா இருக்கணும், அது அடிப்படை. ஆனால் அதை கூடுதலா கொடுக்கக்கூடிய பானம் எதுவா இருக்கும் அப்படிங்கிற யோசனை இருக்கணும். நம்ம தனி தேநீரா எடுத்தோம் அப்படின்னா, இப்ப சாதாரணமா தேநீர் பரிமாற இடத்துல எடுக்கும்போது அது தேநீர் கிடையாது. நான் அடிக்கடி சொல்வது போல அது ஒரு தேயிலை பால் பாயசம். அந்த தேயிலை பால் பாயசத்தை நான் காலையிலையும் ராத்திரியும் குடிப்பேன் அப்படின்னு நம்ம இனிமேல் இருக்க வேண்டாம். அப்படிதான் நம்மளும் குடிச்சோம். நானும் காலேஜில் அப்படி குடிச்சிருக்கேன், அப்படிதான் குடிச்சோம். ஆனால் தெரிந்தப்புறம் மாத்திக்கணும். வேணாம், டீ நல்லதுதான், ஆனா டீலியுடைய அந்த டிகாக்ஷன் கொடுக்கக்கூடிய பயனை பால் சற்று குறைத்திருத, அப்ப பால் இல்லாத டீ குடிப்போமே, அதுல என்னதான் கிடைக்குன்னு பார்ப்போமே, நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே தேயிலை தான் வேணுமா? இன்னும் எத்தனை இலைகளை நம்ம போட்டு குடிச்சிருக்கோம். தேநீர் 250 வருஷம் தான் ஆச்சு. அந்த 250 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பானம் குடித்து கொண்டு தானே இருந்தோம். என்ன குடித்தோம் என்று யோசிச்சு பார்த்தோன்னா, ஒரு காலத்துல அவங்க முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணையும் வச்சு குடிச்சதாக சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்கிற நூல் சொல்லுது. வெறும் முசுமுசுக்க கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, அதை தேடி அவங்க கொல்லிமலைக்கெல்லாம் ஏறி இருக்க மாட்டாங்க. அவங்க கொல்லையில இருந்திருக்கும், அவங்க ஓரத்துல வீட்டுல விளைஞ்சிருக்கும், அது ஒரு பயனா இருக்குங்கிறத எடுத்து போட்டு அவங்க கஷாயமாக குடித்திருப்பார்கள். எது நம்ம பயன்படுத்துறோமோ அதெல்லாம் நம்ம அருகாமையில இருந்து பயனளித்த விஷயமாக நம் பெரியோர்கள் பதிஞ்சு வச்ச விஷயம் தான் நம்ம காலகாலமா தொடர்ந்து வந்திருக்கு. எல்லாரும் எங்கேயோ ஒரு மலையில கிடைக்கக்கூடிய ஒரு புது மூலிகை ஒன்று எடுத்து காலையில பானமா குடித்திருக்க வாய்ப்பு இல்லை. அருகாமையில தான் எடுத்திருப்பாங்க. அப்படி நம் காலை பானம்ங்கிறது நமக்கு அருகாமையில கிடைக்கக்கூடிய, அது ஒரு கரிசலாங்கண்ணி தேநீரா இருக்கலாம், இல்லைன்னா நெல்லிக்காய் தேநீரா இருக்கலாம். நெல்லிக்காய் டீ குடிச்சு பாருங்களேன், எவ்வளவு சுவை இருக்குங்கிறது அது குடித்தால் மட்டும்தான் உணர முடியும். வெறும் நெல்லி பொடி, நெல்லிக்காயை விதையை நீக்கிவிட்டு அந்த நெல்லி வச்சல பொடி செய்து வைத்து நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த நெல்லி பொடியில ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு காப்பி டிகாஷன் மாதிரியே அந்த டிகாஷன் இறக்கி அதுல துளி ஒரு 4 சொட்டு தேன் விட்டு குடித்து பாருங்கள். அது கொடுக்கக்கூடிய சுவை வேற எதுவும் கொடுக்காது. அவ்வளவு ஊக்கத்தை கொடுக்கும். அதுல கிடைக்க நெல்லிக்காயில மட்டும்தான் அது உலர்ந்ததுக்கு அப்புறமும் விட்டமின் சி பிரிசர்வ்டா இருக்கும். நிறைய தாவரங்கள்ல உலர்ந்தாச்சுன்னா அதுல விட்டமின் சி தானா போயிடும். ஆனா நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி உலர்ந்ததுக்கு அப்புறம் ஓரளவு பாதுகாக்கப்பட்டு இருக்குதுன்னு ஆய்ந்து சொல்றாங்க. ஸோ இப்போ காலை தேநீர்ங்கிறது ஒரு ஆவாரை கஷாயமா இருக்கலாம், ஒரு நெல்லிக்காய் தேநீரா இருக்கலாம், ஒரு பிளாக் டீயா இருக்கலாம், இல்ல வெயில் வந்துருச்சா நல்ல நீராகாரமா எடுத்துக்கொள்ளலாம். அப்ப காலையில் உற்சாகம் கிடைக்கிறது, கூடவே ஒரு கூடுதல் உடல் நலத்திற்கான சில சத்துக்களும் சேர்ந்து கிடைக்குது. காலையில குடிக்கக்கூடிய அந்த நீராகாரம் எடுத்துட்டோம்னா அது வெறுமன முந்தின நாள் சாத்துல தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சி அப்படியே குடிக்கிறோம், அதுல ஸ்டார்ச் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அது ஒரு நாள் தண்ணி ஊற வச்சு மறுநாள் அதை பிழிந்து குடிக்கும் போது அதில் ஏகப்பட்ட ப்ரோபயாட்டிக் இருக்கு, லாக்டோபாசிலஸ் எக்கச்சக்கம் இருக்கு. அந்த லாக்டோபாசிலஸ் நம்ம குடலுக்குள் நமக்காக உள்ள உட்காந்து, எப்படி மண்ணுக்கு உள்ள நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறவோ, அதே மாதிரி நம் குடலுக்கு உள்ள ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. கட் பிரெயின் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறான். உன் குடல் நல்லா இருந்தா தான் மூளை நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். இது எத்தனை காலம் நம் பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க. மலம் நல்லா கழியணும், வயிறு வாய்வு இருக்கக்கூடாது, சீரணம் சரியா இருந்தா நீ நல்லா இருப்ப. இது அந்த காலத்துல உள்ள சாதாரணமா சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு அதை ஆங்கில வார்த்தைகள்ல இஃப் யூ ஹேவ் ப்ரோபயாட்டிக், யுவர் ப்ரோபயாட்டிக் டோஸ் நல்லா இருந்ததுன்னா உன் கட் பிரெயின் ஆக்சிஸ் நல்லா இருக்கும். கட் பிரெயின் ஆக்சிஸ் நல்லா இருந்ததுன்னா உன்னுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருக்கும், உன் மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். எவ்வளவு ஆய்வுகள். நான் 3 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் பாஸ்டன் நகரத்துக்கு போயிருக்கேன். அங்க மெசச்சூட்ஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவத்துறையினுடைய மாபெரும் ஆய்வுகள் எல்லாம் நடக்கிற இடத்துல ஒரு தமிழ் பேராசிரியர் 2 பேரும், அவங்க கணவன் மனைவி 2 பேர் இங்க இருந்து படிச்சு போனவங்க, அங்க மிகப்பெரிய ஆய்வு அறிஞர்களா இருக்காங்க. என்ன ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, சார் உங்க சப்ஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு ஆனந்தமா என்கிட்ட பேசிட்டு இருந்தார். சார் என்னென்ன உணவுல எல்லாம் எப்படியான ப்ரோபயாட்டிக் இருக்கு, ஆப்பத்துல எப்படி ப்ரோபயாட்டிக் இருக்கு, பழஞ்சோறுல என்ன ப்ரோபயாட்டிக் இருக்கு, தோசை மாவுல என்ன ப்ரோபயாட்டிக் வருது, புளிக்கிற வைக்கக்கூடிய எல்லாத்தையும் கல்லுல, தென்னங்கல்லுல, பனங்கல்லுல எல்லாத்துலயும் என்ன ப்ரோபயாட்டிக் இருக்குன்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், சார் ஆய்வு முடிவுலாம் இருக்கட்டும், நல்லது தானே அப்படின்னு நான் என்னை வலியுறுத்திக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, எந்த லேப்லயும் இப்படி செய்ய முடியாது சார், அவ்வளவு நேச்சர் அபண்டன்ட் ஆஃப் ஹெல்த்துக்கு கொடுக்குது, சாப்பிடணும், நீங்க போய் பேசுங்க சாப்பிடறதுக்கு, அதை பத்தி நான் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த விஷயங்கள் நம்முடைய உணவுகள்ல கொட்டி கிடக்கு. அவற்றை நாம அப்படியே கால ஓட்டத்துல வேக வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு நண்பர்கிட்ட வரும்போது பேசி கொண்டிருந்தேன். இப்போ நம்ம சாப்பிட்டோம் சார் காலையில, இந்த இடத்துல ஒரு சோள உப்புமா, ஒரு ராகி இட்லி,
கொஞ்சம் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு ஒரு உணவாக எடுத்தோம். இந்த 10 உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 8 உணவு எடுத்தோம். இந்த 8 உணவை அப்படியே நவீன அறிவியல் கண்ணோட அதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கும் அதில், எத்தனை சின்ன சின்ன கனிமங்கள், இரும்புச்சத்துல இருந்து கால்சியம் சத்துல இருந்து குட்டி குட்டி கனிமங்கள், அப்புறம் அந்த ராகியில் இருக்கக்கூடிய கருஞ்செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்டு, இவ்வளவு கூட்டு தொகுப்பு மிக குறைந்த அளவில் கணக்கு போட்டாலும் ஒரு 150 நியூட்ரியன்ட் அதில் இருக்கும். ஒரு பிரெட்டு ஜாம்லையும், இல்லை ஒரு பிரெட்டு பட்டர்லையும், இல்லை ஒரு பீஸாலையும், ஒரு பர்கர்லையும், இல்லை வந்து டோனட்லையோ, இல்லைன்னா குரோசியாண்ட்லையோ இவ்வளோ இருக்குமா? யோசிச்சு பார்ப்போம். அப்போ மிக குட்டி குட்டியாக பரிமாறப்படக்கூடிய இந்த விஷயங்கள், அதுக்காக இதெல்லாம் சாப்பிட்டோன்னே எல்லா விட்டமினும் சர்றன்னு ஏறியும் நான் சொல்லலை. பட் தினம் தினம் அதை எடுக்கும்போது, இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது அது குட்டி குட்டியான ஒரு அக்கறைகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை நம் உடல் தான் அதை வந்து சரி பண்ணுது. டாக்டர் கொடுக்குற மருந்து, டாக்டர் நோய் கணிக்கிறாரு, அதுக்கு உதவி செய்யக்கூடிய சில கூறுகளை கொடுக்குறாங்க. பட் ஹீலிங் ஃபைனலி ஹேப்பன்ஸ் வித் த பாடிஸ் ஓன் இன்டெலெக்ட். நம்ம மைட்டோகாண்ட்ரியால பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும், செல்லில் இருக்கக்கூடிய அந்த பயாலஜியில பல ஆயிரம் ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்ட அந்த அறிவியல் அதுக்குள்ள இருக்கு. அதுதான் குணப்படுத்துறது. அதுக்குரிய அதை ஊக்குவிக்கக்கூடிய, அதுக்கு இடையூறா இருக்கக்கூடிய சில விஷயங்களை தடுக்கிறதுக்குள்ள மட்டும்தான் மருந்து. அப்போ அதை ஒவ்வொரு நாளும் செம்மைப்படுத்தக்கூடிய உணவுகளில் நாம் அக்கறை இருந்துகிட்டே இருக்கும். காலையில பானமா இப்படி எடுத்துக்கலாம், காலை உணவா இது போன்ற ஒரு சிற்றுண்டிகள்ல அதிக புரதச்சத்து இருக்கணும். புரதச்சத்து இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. நம்முடைய செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து புரதத்துல தான் நிறைய இருக்கு. நம்ம வந்து தாவர புரதங்கள் மட்டுமே எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவா தான் கிடைக்கும். அப்போ கூடுதலா தாவர புரதம் எடுக்கணும். அப்போ சுண்டல் கண்டிப்பா இன்னைக்கு சுண்டல் இருந்தது, இப்போ உட்காரும்போது நிலக்கடலை கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா புரதத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இல்ல மரக்கறி எடுத்து அது மாதிரி புலால் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். மீனோ முட்டையோ எடுக்கும்போது அந்த ஹோல்சம் புரோட்டீன் வந்து கொஞ்சம் கூடுதலா கிடைச்சிரும். ஒரு நாளைக்கு இப்போ என் இடம் வந்து 68-70 கிலோ இருக்கிறேன்னா 70 கிலோக்கு 70 கிராம் புரதம் வேணும். இப்போ காலையில் இவ்வளோ நேரம் சாப்பிட்டதுல எவ்வளோ புரதம் வந்திருக்கும்? 15 கிராம் இல்லை 18 கிராம் தான் வந்திருக்கும். அதிகம் கணக்கு போட்டு பார்த்தா 15 கிராம் தான் இருக்கும். அப்போ நம்ம மத்தியானம் நைட்டெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தா 40க்கு மேலே தாண்டாது. வெஜிடேரியனாக வெறுமனா எடுக்கும். அப்போ நம்ம ஒரே ஒரு முட்டையை சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 12 கிராம் டபால் ஓடி வந்துடும். அப்படி புரதங்களும் நமக்கு வேணும். இல்லை சார், நான் மரக்கறி மட்டும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், என்னுடைய உளவியல் ரீதியாக நான் வந்து புலால் வெறுக்கிறேன் என்றால் ஓகே, அப்போ அதுக்கேற்ற மாதிரியான புரதச்சத்து கூடுதலாக உள்ள உணவை நம் உணவில் எடுத்துக்கொள்ளணும். இது ரொம்ப அடிப்படையான விஷயம். 2வது முக்கியமான விஷயம் வந்து உணவில் 6 சுவை அடிப்படையில் எல்லா சுவையும் எல்லா உடலுக்கு மிக மிக முக்கியமானது. எந்த சுவையும் தவறு, எந்த சுவையும் இழுக்குன்னு கிடையாது. ஆனால் அந்தந்த சுவை அந்தந்த அளவில் இருக்கணும், அந்தந்த வயதுக்கு ஏற்றாற்போல் இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஆகாத 2 சுவை இனிப்பு உப்பு தான். இனிப்பு உப்பு குறைத்தே ஆகணும். இல்லை சார், நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறேன், நான் பனை வெல்லம் தான் போட்டுக்கிறேன், அதுவும் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவு, கிளைசமிக் லோடு கூட தான் இருக்கும். ஒரு விழா காலங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விழா காலம், ஒரு மன மகிழ்ச்சிக்கு நான் கொஞ்சம் கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன், ஒரு தேன் வச்சா எடுத்துக்கலாம். தினம் நான் கருப்பட்டி காப்பி காலையிலேருந்து 4 தடவை குடிப்பேன், அதில் 1.5 ஸ்பூன் போட்டுப்பேன், அதான் சுகர் இல்லை அப்படின்னு நினைக்கிறது நம்மளே நாம முட்டாளாக்கி கொள்ற ஒரு விஷயம். நாம் இனிப்பு உப்பை குறைத்து தான் ஆகணும். இனிப்பாவது பல பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட்ல என்னன்னா உப்பை வந்து நம்ம விட மாட்டேங்கிறோம். உலகத்திலேயே மிக அதிக உப்பு சாப்பிட்ற கூட்டம் நம்ம தமிழ் கூட்டம் தான். உப்பு அப்படி வந்து போட்டு ஏன் நான் சும்மா சொன்னேன்னா அந்த புள்ளி விவரத்தை வைத்தே சொல்றேன். உலக சுகாதார நிறுவனம் சொல்றது ஒரு நாளைக்கு 4 கிராம் உப்பு எடுக்க சொல்றான். ஆனா நம்ம ரொம்ப சாதாரணமாக எந்த வீட்டில் கணக்கு பார்த்தாலும் ஒவ்வொரு வீட்லையும் 8 கிராம் சாப்பிட்றோம். 4 கிராம் சாப்பிட்ற இடத்துல டபுள் மடங்கு உப்பு சாப்பிட்றதுனால தான் இங்க உள்ள சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக அதிக அளவில் சிறுநீரக செயலிழப்பு வருது. டயபெட்டிக் வெளிநாட்டில் இருக்கிறவங்களை காட்டிலும் நம்ம ஊர்ல 15 வருஷம் 20 வருஷம் தாண்டிட்டுனா லைட்டா ரீனல் டேமேஜ் வர ஆரம்பிச்சது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழல் அந்த நேரத்தில் வர ஆரம்பிக்குது. நண்பர்களை, நாம் இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும். சரி, இது 2ஐயும் குறைக்கணும். எதை கூட்டணும்? கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும். கசப்பும் துவர்ப்பும் கூட்டிருங்க, இனிப்பு உப்பையும் குறைத்துருங்க. புளிப்பு காரத்தை மிதமாக வைத்து, அது மிதமா இருக்கணும். புளிப்புல வந்து நம்ம தக்காளினா ஆக்சாலிக் ஆசிட், புளினா டாட்டாரிக் ஆசிட், குடம்புளினா ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட், எலுமிச்சம்பழம்னா ஒவ்வொன்றும் ஒரு சிட்ரிக் ஆசிட், இப்படி ஒரு அமிலங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நல்ல குணம் இருக்கு. ஆனா அளவா எடுத்துக்கொள்ளணும். காரம் என்றால் முடிந்த வரைக்கும் மிளகு. காரம் வந்து காலகாலமா நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளா மிளகை தான் பயன்படுத்திட்டு வந்தோம். மிளகு போல பச்சை கலர்ல ஒரு காய் வந்துச்சு, சில்லி நாட்டுல இருந்து வந்துச்சு. மிளகு போல இருக்குங்கிறதுனால தான் அதுக்கு மிளகாய் அப்படின்னு பேரே வச்சான். மிளகு போல, மிளகாய்னா மிளகு போலன்னு அர்த்தம். ஆனா அது என்னைக்கு வந்துச்சோ மிளகை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு.
சுத்தமா ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வெறும் மிளகாயும் மிளகாவத்திலையும் எடுக்கிறோம். மிளகாவத்தில் மேல நாம காட்டுற பற்று இருக்கு இல்லையா, அது பயங்கர கோவமா ஒரு சமயத்துல வெள்ளரிக்கால மிளகாவத்தை பொடியை போட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கொய்யா பழத்துக்கு மேல வெள்ளரிக்காய் அது மிளகாவத்தை பொடி, எதுலனாலும் மிளகாவத்தை பொடியை போட்டு, அது பெரிய அயோக்கியத்தனம். நிறைய நேரத்தில் கார்ல போகும்போது உளுந்தூர்பேட்டெல்லாம் தாண்டும் போது வெளியே அந்த நல்ல இளம் கொய்யாவும் வெள்ளரியும் பார்த்த உடனே வாங்கி சாப்பிடணும்னு தோணும். அவங்க வரும்போதே பெரிய அந்த டைம் பாம் மாதிரி கையில மிளகாத்த டப்பா வச்சுடுவான். ஏமாந்த பாட்டில் கொஞ்சம் தூர வச்சுட்டு அதை மட்டும் கொடுங்க, கொய்யாவை மட்டும் கொடுங்கன்னா, சார் போட்டுங்க சார் நல்லா இருக்கும். ஐயோ வேணாம். ஏன்னா மிளகாய் வெற்றலை தூவி சாப்பிடக்கூடிய பழக்கம் நமக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. பல இலக்கிய நூல்கள் படிச்சு பாரு, எங்கேயாவது மிளகாய் வத்தலை தூவி இருக்காங்களா? அப்படி தூவி சாப்பிட்டதே இல்லை. சுவைக்கு அடிமைப்பட்டு நமக்கு அந்த கார உமிழ்நீரை சுரக்க வைக்கக்கூடிய அந்த கார சுவைக்கு அடிமைப்பட்டு நம்ம இப்படி எல்லாத்துக்கு மேலேயும் மிளகாய் வத்தலை போட்டு கொண்டிருக்கோம். வேண்டாம். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் ஆண்களுக்கு, நிறைய ஆண்கள் இருக்கீங்க, ஆண்களுக்கு கூடி வரக்கூடிய புற்றுநோய்கள்ல குடல்லையும் இரைப்பையிலையும் வர்ற புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கு. எந்த விதத்திலும் தீங்கு ஆன வாழ்வியல் இல்லாத, புகை பிடிக்காத, மது அருந்தாத, மிகச்சிறந்த உடல் பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு நண்பர்கள்ல ஒரு சிலருக்கு வந்தப்போ வேதனையா இருந்துச்சு. எதனால அப்படி வந்துச்சு, ஏன் புரியவே இல்லை. ஆனா அவர் திடீர்னு 6 சென்டிமீட்டர்ல ரொம்ப எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்கு சார் சொல்லிட்டு இருந்தாரு. முழுங்க முடியல, எனக்கு ஏதாவது சாப்பிட்டா முழுங்க முடியும், எதுக்கும் எண்டோஸ்கோப் போட்டுக்கு பார்த்துங்க சார், பார்த்துருங்க. அவனுக்கு ஒரு அச்சம். அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க. முழுங்க முடியல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா 6.5 சென்டிமீட்டர்ல இருக்கு. இவ்வளவு பெருசுக்கு ஒரு டென்னிஸ் பால் சைஸ்ல கட்டி. ஒரு நாள் ஒரு சிறு பலகீனம் கூட அவருக்கு கொடுத்ததில்லை. ஆனால் அப்படியான கட்டி. படிக்கும் பொழுது இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோய்கள்ல இரைப்பை புற்றுநோயும் குடல் புற்றுநோயும் எழுதி கொண்டிருக்கிறார். நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல நாமெல்லாம் சாம்பார் சாப்பிட்ற கூட்டம்பா, நமக்கு அதுல மஞ்சள் இருக்கு, சீரகம் இருக்கு, அதனால கண்டிப்பா குடல்ல எல்லாம் புற்றே வராது அப்படின்னு படிச்சிருக்கோம், நாங்க படிச்சிருக்கோம். ஆனா அது மாறிடுச்சு. எங்க போய் டேட்டா கேளுங்க, கோலன் கேன்சரும் கேஸ்ட்ரிக் கேன்சரும் கூடி கொண்டிருக்கு. அதுதான் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. அப்ப ஏன் அங்க வருது? அங்க ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷனை ஏதோ ஒரு பொருள் உருவாக்குகிறது. மிளகாவத்தலா, இல்ல காற்றில் இருந்து வரக்கூடிய மாசுபாடா, இல்ல மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களா, ஏதோ ஒன்று உள்ளே போய் அதை உருவாக்குகிறது. அந்த இன்ஃப்ளமேஷனை உருவாக்குற நமக்கு தெரியிற விஷயத்தை தவிர்த்துடுவோமே. தெரியாத எங்கேயோ ஒரு காத்துல ஒன்று கலந்து உள்ள வந்துச்சுன்னா அது விதி, போனா போகுது. ஆனா மிளகாவத்தல் தெரியும், இப்படி மிளகாவத்தை பொடியை போய் தூவி தூவி சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா அதை போய் ஏன் செய்யணும்? நண்பர்களை, நாம் மிக மிக எச்சரிக்கையாக ஒரு வேளை உணவிலும் அக்கறையை அதிகம் செலுத்த வேண்டிய காலம்.